கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்களே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட எபேசியர் 6வது அதிகாரத்தின் 12வது திருவசனம். ஒருவர் படிக்கலாம். எபேசியன்ஸ் chapter 6 verse 12. இருந்தவாறு தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது உன்னத திரு சமூகத்திலே உமது மக்களாக நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே வேளையில் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். நன்றி இருந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது நல்வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உமது வார்த்தைகள் எங்களுடைய ஆத்துமத்திற்கு தேவையான போஜனமாக அமையவும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினிலே இன்னும் அதிகமாக நீர் விரும்புகின்ற விதத்திலே நாங்கள் வளர்ந்தோங்குவதற்கு ஏதுவாக அமையவும், இந்த உலகினில் நாங்கள் பல்வேறு நிலைமைகளிலே சந்திக்கின்ற சவால் நிறைந்த வாழ்வின் சூழ்நிலைகளை ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் அவைகளை மேற்கொள்ளவும், வெற்றி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இந்த உலகிலே நாங்கள் மேற்கொள்ளவும், உம்மோடு நித்தியமாக வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த உலகினில் எங்களுடைய வாழ்வினை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவானதாகவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்கு அமைய ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இடைப்படும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 6வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்டியன் வார்ஃபேர், கிறிஸ்தவர்களுக்கான ஒரு போராட்டம் என்பது இந்த நாளுக்குரிய அருளுரையின் மையப்பொருளாக இருக்கின்றது. கடந்த சில வாரங்களாக நாம் எபேசியர் நிருபத்திலிருந்து ஆண்டவருடைய நல்வார்த்தைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அவனமாக பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்ற நாம் நடக்க வேண்டிய விதங்களை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் சிந்தித்தோம். அஸ் தி டியர்லி சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவரை நாம் பின்பற்றுகின்ற போது அவர் இருக்கின்ற பிரகாரமாக அவருடைய தன்மைகளை நம்முடைய வாழ்வினில் நாம் பிரதிபலிக்க அல்லது செயல்முறைப்படுத்த அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக எபேசியர் 5வது அதிகாரத்தின் பிந்தைய பகுதிகளிலே 3 விதமான உறவு நிலைகளை குறித்து பவுலப்போஸ்தலன் அங்கே பேசுகின்றார். அதாவது எபேசியர் 5 இன்னும் எபேசியர் 6வது அதிகாரத்தின் துவக்கத்திலே ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய உறவு நிலை, மிஸ்ட்ரி என்று சொல்லுகின்ற நிலைமையிலே திருமறை அதை கருதுகின்றது. ஆழமான பல்வேறு தனித்துவமான இரகசியமான உறவு நிலைகளை கொண்டது திருமண பந்தம் என்பதை திருமறை உயர்வாக கருதுகின்ற ஒரு உறவு நிலை. அதன் தொடர்ச்சியாக இல்லங்களில் ஆண்டவர் ஈவாக தருகின்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இருக்க வேண்டிய ஒரு உறவு நிலை, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரண்ட் அண்ட் சைல்டு என்பதை பவுலப்போஸ்தலன் அங்கே வலியுறுத்துகின்றார். அதன் தொடர்ச்சியாக பணி வாழ்வினில் இந்த சமூகத்தோடு நாம் கொள்ளுகின்ற தொடர்பு, ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுக்குள்ளே கணவன் மனைவி என்கின்ற தொடர்பிலே இயங்குகின்றது, பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற ஒரு தொடர்பினிலே இயங்குகின்றது. ஒவ்வொரு குடும்பங்களும் பணி வாழ்வின் அடிப்படையிலே இந்த சமூகத்துக்கும்
குடும்பத்துக்கும் இல்லத்திற்கும் பணியிடத்திற்குமான ஒரு தொடர்பு என்று சொல்லுகின்ற நிலைமையிலே இயங்குகின்றது. அவர் லைஃப் இஸ் always connected or related with many factors என்று சொல்லுகின்ற நிலைமையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் தொடர்ச்சியாக இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று கூறுகின்றார். there is a warfare. இந்த உறவு நிலைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்ததாக பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது கிறிஸ்தவ வாழ்விற்கான ஒரு போராட்டத்தை குறித்து சொல்லுகின்றார். இன்று நாம் வாழுகின்ற சூழலிலே மக்கள் பல்வேறு காரியங்களுக்காக போராடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது போராட்டமான சூழலுக்குள்ளதாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை டெல்லி, இன்னும் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலும், இன்னும் இந்திய தேசத்தின் பல்வேறு மாநிலங்களிலும் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகின்ற கொடூரமான செயல்பாடுகளின் வாயிலாக வெடித்திருக்கக்கூடிய போராட்டமான சூழ்நிலைகள் என்பது நம்முடைய கண்களுக்கு மறைவானவைகளாக இல்லை. ஆக நம்முடைய தேசம் ஒரு விதத்திலே ஒரு போராட்டமான சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளை எடுக்கின்ற போதும் அவர்களுடைய வாழ்வும் அரசியல் சார்ந்த சூழ்நிலைகளிலே போராட்டங்களுக்குள்ளதாக அல்லது கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய தத்தளிக்கின்ற மக்களாக, அகதிகளாக அண்டை நாடுகளிலே அடைக்கலம் தேடுகின்ற நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் ஏராளமாக நம்மை சூழ வாழுகின்ற ஒரு சமூகத்திலே நமது வாழ்விற்கான போராட்டம் எத்தகையது என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உலக அரங்கிலே நாம் சிந்திக்கின்ற போது பல்வேறு நாடுகள் தங்களுக்குள்ளே ஒரு யுத்த களத்திலே இருந்து கொண்டு தங்களுடைய போராட்ட மனப்பான்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். பல்வேறு விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்று சொல்லுபவைகள் மனித வாழ்வினை மேன்மைப்படுத்துவதற்கு அல்லது மேம்படுத்துவதற்கு பதிலாக அது மனுக்குல வாழ்வினையும் கடவுளின் அழகிய இந்த படைப்பினையும் பரிசோதிக்கின்ற பரிசோதனை கூடங்களாகவும் அழிவின் சக்திகளுக்கு நேராக கொண்டு செல்லப்படுகின்ற போராட்ட களமாக இந்த இயற்கையின் மடியினை மாற்றுகின்ற ஒரு சமூகத்திலே, உலகினிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு விதமான போராட்டம், ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்களும் ஒரு போராட்ட களங்களாக இருக்கின்றது. சிலருடைய குடும்பங்கள் போராட்ட களங்களாக இருக்கின்றது. சிலருடைய பணிஸ்தலங்கள் அவர்களுடைய போராட்ட களங்களாக இருக்கிறது. சிலருடைய கூட்டமைவுகள் என்று சொல்லுபவைகள் போராட்ட களங்களாக இருக்கின்றது. இப்படி இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகினில் எங்கு பார்த்தாலும் தனிநபர் முதல் கூட்டு சமூகம் வரையிலும் என எல்லா நிலைமைகளிலும் போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகினிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக இந்த ஒரு போராட்டமான ஒரு உலகின் சூழலிலே நாம் வாழுகின்ற போது கிறிஸ்துவின் திரு சரீரமாகிய திருச்சபையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கின்ற போது நம்முடைய விசுவாச வாழ்வு என்று சொல்லுவது போராட்டங்களுக்கு விதிவிலக்கு ஆனது அல்ல. மாறாக நம்முடைய விசுவாச வாழ்வும் போராட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த போராட்டம் எத்தகையது என்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது எபேசியர் 6வது அதிகாரத்தின் 12வது வசனத்தின் முதல் பகுதியிலே வண்ணமாக கூறுகின்றார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. வித் அவர் வார்ஃபேர் இஸ் நாட் வித் பிளட் அண்ட் ஃப்ளஷ். இன்னைக்கு உலகம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுது. பிகாஸ் இட் டிசைர்ஸ் ஃபார் தட். மாம்சத்தையும் இரத்தத்தையும் வாஞ்சிக்கின்ற ஒன்று அதற்காக போராடுகின்றதாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழுகின்றவருடைய வாழ்வு கிறிஸ்துவின் திரு சரீரமாகிய திருச்சபையிலே இணைக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் வாழ்வு என்று சொல்லுவது மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாடுகின்ற ஒன்று அல்ல. அது அதிலிருந்து வேறுபட்ட ஒன்று. பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்ட ஒரு வாழ்வு. அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில் இருக்கக்கூடிய வார்ஃபேர் என்று சொல்லுவது, இந்த போராட்டம் என்று சொல்லுவது வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது என்பதை பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். அந்த போராட்டம் எத்தகையது என்று சொல்லுகின்ற போது அதே வசனத்தின் அடுத்த பகுதியிலே கூறுகின்றார். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிகாஸ் ஆஃப் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் அல்லது பிகாஸ் ஆஃப் யுவர் கனெக்டிவிட்டி
with the risen Lord. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவோடும் அவருடைய சரீரமாகிய திருச்சபையோடும் நாம் கொள்ளுகின்ற ஒரு தொடர்பு, ஒரு உறவு நிலை என்று சொல்லுவது ஒரு போராட்ட களத்துக்குள்ள கொண்டு நம்ம தள்ளுது. கிறிஸ்தவர்களாக வாழுகிற எல்லாருக்கும் என்னது இருக்கு? போராட்டம் இருக்கு. நம்ம போராட்டத்துக்கு போனோன்னு இல்லை, போராட்டம் என்ன செய்யும்? நம்மளை தேடி வரோம். இல்லைன்னு சொன்னால் ஒரு போராட்ட களத்துக்குள்ளே தான் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நாம் வாழுகின்றோம் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். ஆக இந்த ஒரு போராட்டமான ஒரு சூழலிலே கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு இருக்கின்ற போது அந்த போராட்டத்தை நமக்கு கொண்டு வருகின்றது அல்லது எதோடு நமக்கு போராட்டம் என்று சொல்லுகின்ற போது பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இல்லையா, ஈவில் ஃபோர்ஸஸ் ஆர் வித் சேட்டன் என்று சொல்லுகின்ற நிலைமையில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க முடியும். ஆண்டவர் தன்னிலே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போனோம்னு சொன்னால் ரொம்ப விவரமான ஒரு புரிதலை நமக்கு பெறுவதற்கு இல்லை. எப்படி ஏஞ்சல்ஸுடைய ஆரிஜின் ஆர் தேர் ஃபார்மேஷன் என்பது அன்னோனாக இருக்கிறது போல சாத்தானும் சாத்தானுடைய கூட்டமும் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இணையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் ஏசாயா இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களை எல்லாம் படித்தீங்கன்னு சொன்னால் அங்கே அவர்களுடைய ஒரு உன்னதமான ஒரு நிலைமையில் இருந்து அவர்கள் தள்ளப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் காண முடியும். ஆனால் வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற போது அங்கே பயன்படுத்தப்படுகின்ற பதங்களை குறித்து நாம் காண முடியும். The terms which are used for the evil force அல்லது for Satan என்பதை நாம் காண முடியும். Revelation chapter 12 verse 7 onwards, வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை படிக்கின்ற போது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனுடனே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். In the heavenly place where the Lord dwells என்று சொல்லுகின்ற நிலைமையில் சாலமோன் ராஜா கட்டிய ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர் வாசம் செய்வதற்கு இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை இந்த நாளினுடைய ஃபர்ஸ்ட் ரீடிங்காக நாம் வாசித்தோம். அப்படி உன்னதமான சமூகத்தை, ஆண்டவருடைய தூய சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கின்ற தேவ தூதர்களுடைய குழாமில் இருந்த சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் அங்கே ஒரு யுத்த சூழலிலே உண்டாகுகின்ற போது அந்த யுத்தத்திலே வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று என்று சொல்லுகின்ற நிலைமையில் அவருடைய ஃபுட் ஹோல்டு என்று சொல்வது கூட வேனிஸ்ட் அவே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய யுத்த சூழலில் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டவங்க தான் சாத்தானும் பிசாசும் என்று சொல்லுவதை திருமறை நமக்கு கற்பித்து தருகின்றது. அவர்களோடு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கின்றது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இன்னைக்கு உலகம் பிசிக்கல் வார்ஃபேரை மேற்கொள்ளுகின்றது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். விசுவாசிகளாக நாம் வாழுகின்ற போது நாம் எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லுவது இருக்கின்றது. யாரு தான் அதை உணர முடியும்? only those who have the salvation experience. ரட்சிப்பின் அனுபவம் உடையவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லுவது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லுவது
அது ஒரு கற்பனையானதாக இருக்கும், அது ஒரு அர்த்தமற்ற பொருளை அவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். ஆக இங்கே பவுலப்போஸ்தலன் ரட்சிப்பின் மூலமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கங்களாக இணைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று கூறுகின்றார். அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹெவன்லி ஏஞ்சல்ஸ், ஆண்டவருக்கு பிரியமான பணிவிடை செய்கின்ற தேவதூதர்கள் ஒருபுறம் இருக்க, ஆண்டவரையே எதிர்க்கின்ற தீய சக்திகளாக செயல்படுகின்ற சாத்தானின் தூதகணங்கள் என்பவைகளையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆக அவைகள் ஒரு விசுவாசியோடு எல்லா வாழும் சூழ்நிலைகளிலும் போராடுகின்றதை உணர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே வரணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய பல தடைகளையும் அதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான போராட்ட அனுபவங்களையும் உங்களால் உணர முடியும். நான் இந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பெறுறதுக்கு முன்னுக்கு என் வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்கள் என்பது எளிதாக இருந்தது என்று கூறுவார்கள். ஆனால் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு வரும்போது சின்ன காரியம்னாலும் சொன்னால் கூட என்ன ஆகுது, ரொம்ப பெரிய போராட்டம் நிலைமையில் மக்கள் அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பகிர்வதையெல்லாம் நாம் காண முடியும். இங்கே பவுலப்போஸ்தலன் கூறுகின்ற போது நமது வாழ்வினில் ஒரு போராட்டம் உண்டு என்பதை கூறுகின்றார். We are in a battlefield. கிறிஸ்தவர்களாக நாம் வாழுகின்ற போது ரட்சிப்பின் அனுபவத்தோடு இந்த உலகிலே கிறிஸ்தவர்களாக நாம் வாழுகின்ற போது நமது வாழ்வினில் ஒரு போராட்டம் உண்டு என்பதை நாம் மறந்து போக கூடாது. இந்த சாத்தானை அங்கே வலுசர்ப்பம் என்று அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் பல்வேறு பெயர்களினாலே அவன் அழைக்கப்படுகின்றான். கொள்ளிவாய் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதை நாம் காண முடியும். அடுத்தது அவன் ஒரு சோதனைக்காரன் என்று சொல்லுகின்றதை காண முடியும். இந்த ஈவில் ஆல் டெவிலுடைய முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது அவன் ஒரு தந்திரசாலி. அது மாத்திரம் இல்லை, அவன் ஒரு வேஷத்தை மாற்றுகின்றவன். நம்மளை மாதிரி என்ன செய்ய மாட்டான், சரீரத்தோடு இருக்கிறது மாதிரி இருக்காது. பிசாசு எப்படி இருக்கும், எப்பவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கும். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய காரியங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஈவில் ஸ்கீம்ஸ், தீய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பங்களை நாடுகின்றவனாக, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றவனாக, சோதிக்கின்றவனாக, வலைகளிலே அகப்படுத்துகின்றவனாக செயல்படுகின்ற குணம் படைத்தவன் சாத்தான் அல்லது ஈவில் என்று சொல்லுவதை நாம் காண முடியும். இன்னும் பேதுரு அவனை குறித்து சொல்லுகின்ற போது அவன் சிங்கத்தை போல கர்ஜிக்கின்றவன், வகை தேடி சுற்றி திரிகின்றவன் என்றெல்லாம் கூறுகின்றதை நாம் காண முடியும். அதோடு மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாம் நற்செய்தி பாடமாக படித்த யோவான் 6வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இயேசு கூறுகின்ற பல மெட்டஃபர்ஸ் ஆண்டவர் இயேசுவினாலே பிசாசுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனினும் இங்கே ஆண்டவர் கூறுகின்ற காரியம் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது யோவான் 6வது அதிகாரத்தின் 70வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். Have I not chosen 12? Yet within this 12 there is a devil. அப்போ பிசாசு எங்கேயும் இருக்க முடியும்? யோபு 1:2 தேவதூதர்கள் கூடி வந்திருந்த அந்த தேவதூதர்களின் அவையிலும் பிசாசு இருக்க முடியும். பிசாசு எங்கேயும் இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய த இன்னர்மோஸ்ட் சர்க்கிள் ஆர் த சோசன் ஒன் என்று சொல்லுகின்ற 12 பேருக்குள்ளேயும் பிசாசு என்பது இருக்க முடியும் என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை யூதாஸை குறித்து சொல்லுகின்ற போது யூதாஸ் நல்லவன் தான், ஆனால் என்ன ஆச்சுது, அதனுடைய தொடர்ந்து அந்த
பிட்ரேயல் நரேட்டிவ் எல்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான் என்று நாம் அங்கே காண்போம். அப்போ சாத்தான் தன்னுடைய ரூபத்தை வேஷத்தை மாற்றுகின்றான். யூதாஸ் சாத்தானா மாறிட்டான். சாத்தான் உள்ள புகுந்த பிறகு என்னதாயிரும்? யூதாசினுடைய ரியாலிட்டி மாறி சாத்தானுடைய தன்மைகள் குணநலங்கள் வெளிப்படுகின்றதாக வந்துவிடும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கடந்த வாரத்தில் சொன்னார், பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். டோன்ட் கிவ் ரூம் ஃபார் த டெவில். ஆக பிசாசுக்கு இடங்கொடாமல் இருத்தல் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றது. ஆக இவைகளெல்லாம் ஒரு போராட்டமான சூழலை நமது வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். ஆக இந்த ஒரு போராட்டமான சூழலிலே நாம் ஜெயம் நிறைந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் 10வது வசனத்திலே எபேசியர் 6:10 பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், கடைசியாக ஃபைனலி மை பிரதரன், என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கூறுகின்றார். பி ஸ்ட்ராங் இன் தி பவர் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற நிலைமையில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நாட் வித் த பிசிக்கல் பவர். இந்த ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தில் நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீர பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஆவிக்குரிய பலத்தில், இறை பலத்தினாலே நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். நாம் பிசாசோடு போராட்டம் உண்டு, போராடுகின்றதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய இந்த போராட்டம் என்று சொல்லுவது ஒரு வெற்றியை நோக்கியதாக இருந்தாலும் நாம் தான் வெற்றிக்காக முதற்படி எடுக்கின்றோம் என்பது அல்ல. பிசாசோடு நமக்கு இருக்கக்கூடிய போராட்டமானது ஆண்டவர் இயேசு ஏற்கனவே பிசாசின் மீது பெற்றிருக்கின்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கான அடுத்த ஒரு நிலைக்கான ஒரு போராட்டம். அதுதான் திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆல்ரெடி ஹி இஸ் டிஃபீட்டட், பட் we need to continue. ஆண்டவரோடு இணைந்து இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம போராடணும். இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் அடைந்த வெற்றிக்கு ஒரு அவலத்தை சேர்த்து கொடுக்குறவங்கள நம்ம மாறிவிடுவோம். ஏன்னா நம்ம அவருடைய சரீரத்தில் அவயவங்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த ஒரு போராட்ட நிலைமையிலே இங்கே பவுல் அப்போஸ்தலன் இறை மக்களை போராட்ட சூழலுக்கு அழைக்கின்றார். உலகத்தில் நடக்கிற அநேக நிகழ்வுகள் மக்களை போராட்ட களத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு தள்ளுது. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம பங்கு பெறுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது, பிகாஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் த ரிசன் லார்ட், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை, அவருடைய சரீரத்தின் அவயவங்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அவருடைய திரு இரத்தத்தாலே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற போது அவருடைய பலத்தோடு நின்று நாம் போராட அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த போராட்டத்தை நம்முடைய பலத்தால் மேற்கொள்ள இயலாது, மாறாக ஆண்டவருடைய பலத்தால் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு அங்கே அவர் கூறுகின்ற அடுத்த காரியம் 11வது வசனத்திலே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் தி ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் இன் ஆர்டர் டு ட்ரையம்ப் ஓவர் த டெவில் அண்ட் இட்ஸ் ஸ்கீம்ஸ். முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு போராட்டம் யாருக்கு கூடன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லையா? உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்ற மாதிரி நிறைய நேரம் என்ன செய்வோம்? சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருப்போம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் அந்த இதாக ஆக என்ன செய்யும்? யூ வில் கம் டு நோ தட் ஹூ இஸ் த ரியல் எனிமீஸ் அண்ட் ஈஸிலி யூ கேன் டார்கெட். ஆக ஆண்டவர் இங்கே பிசாசையும் அவனுடைய போராட்ட குணங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் எழுதுகின்ற போது பிசாசினுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் இல்லைன்னுள்ளதெல்லாம் சொல்கிறார். ஸோ ஆக ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு வாழ்வு என்று சொல்லுவது பிசாசின் குணநலங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக செய்கின்றது. அதோடு சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க செய்கின்றது. அவைகள் எவைகள் என்று இங்கே சொல்லுகின்ற போது 13வது வசனத்திலும், ஆகையால் தீங்கு நாளிலே
அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தி ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற போது இங்கே அவர் வலியுறுத்துகின்ற காரியங்கள் 6 காரியங்களை வலியுறுத்துகின்றார். 1, 14வது வசனம், சத்தியம் என்னும் கச்சையும், a belt of truth, உண்மை, சத்தியம் முக்கியமானது. பிசாசோடு போராடணும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து பிறனோடே மெய்யை பேச கடவன். கணவன் மனைவி வீட்டை போய் சொன்னால் அந்த வீட்டு பேட்டில் ஃபீல்டு தான். ஒரு மனிதன் தனக்குத்தானே போய் சொல்லி கொண்டா அவனுடைய உள்ளம் ஒரு பேட்டில் ஃபீல்டு. திருச்சபை சார்ந்த காரியத்தில் போய் சொன்னால் திருச்சபையில் பேட்டில் ஃபீல்டு. ஆக ஆண்டவர் நம்ம எங்கெங்கே வச்சிருக்காரோ அந்த நிலைமையில் உண்மை என்று சொல்லுவது நம்முடைய கச்சையாக மாறுகின்ற போது அது நமது வாழ்விற்கான ஆர்மர் ஆஃப் காட்ல ஒரு பார்ட்டாக இருக்கும். அதை நாம் அணிவதற்கு விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோமா? பிசாசோடு எதிர்ப்பதற்கு சத்தியத்திலே பயிற்சி பெறுகின்ற அனுபவம் உடையவர்களாக இருக்கின்றோமா? சத்தியத்திற்காக குரல் கொடுப்பதற்கு முற்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? சத்தியத்திலே வாழ்வதற்கு வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டுகின்றவர்களாக இருக்கின்றோம். பிசாச மேற்கொள்ளணும்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஆசைதான். போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது எல்லாருக்கும் ஆவல் தான். ஆனால் சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அதை தாங்குகிறதற்கான ஒரு திராணியும் அதுக்கான ஒரு பலமும் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனும் அவசியமானதாக இருக்கின்றது. அதை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அடுத்ததாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்ற போது 14வது வசனத்தின் 2வது பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், righteousness as a breastplate. இங்கே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்தப்படுகின்ற இந்த உருவகங்கள், these metaphors are not of his own, rather he is taken from the prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒருவர் துளிர் விடுவார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற போது அவர் சத்தியத்தை தன்னுடைய அரைக்கச்சையாக கட்டி கொண்டவராக இருப்பார் என்று காணுகின்றார். சிறை கூட்டத்திலே தன்னுடைய கைகள் இன்னொருவருடைய கைகளோடு விலங்கிடப்பட்ட ஒரு சக காவலாளியாக அல்லது கைதியாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே பவுல் அப்போஸ்தலன் தான் ஆராதிக்கின்ற ஆண்டவரை காணுகின்றார். He is a warrior. கடவுளை ஒரு யுத்த வீரனாக அவர் காணுகின்ற போது அவர் சத்தியத்தை கச்சையாக கட்டியிருக்கின்றார், நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கின்றார். 15வது வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவராக இருக்கின்றார். His shoes are the good news of peace என்று சொல்லுவதை ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்தே நாம் காண்கின்றோம். 16வது வசனத்திலே தொடர்ந்து நாம் படிக்கின்ற போது பொல்லாங்க நீயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று கூறுகின்றார். சீல்ட் ஆஃப் ஃபெய்த். அதோடு மாத்திரமல்ல 17வது வசனத்திலே இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 5 உபகரணங்கள் இந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட்ல 5 தற்காப்புக்கானது. டு டிஃபெண்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் த அட்டாக் ஆஃப் த எனிமி. ஆனால் ஒன்று தான், ஒரே ஒரு வெப்பன், தட் இஸ் அஃபென்சிவ். எதிரியை காயப்படுத்துவது, எதிரியை விழச் செய்வது. ஒரே ஒரு ஆயுத பிரயோகத்தை தான் கடவுள் நமக்கு ட்ரைனிங் தருகிறார். நிறைய ட்ரைனிங் கொடுக்கல. வேற எல்லாத்தையும் நீங்கள் மேலே அணிந்து கொள்ளுங்கள், அது உங்களை தற்காத்து கொள்ளும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய இன்னர்மோஸ்ட் பார்ட்ஸ். ஆனால் இன்னொன்று, எதிரியை விழச் செய்யும்
அது எது என்று சொல்லுகின்ற போது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். How you can triumph over the devil? Having access and how to handle the word of God. கடவுளுடைய வார்த்தையில் பழக்கப்படாதது வரையிலும் பிசாசினுடைய யுத்த களத்துக்குள்ள நம்ம போக முடியாது. தாவீத கோலியாத்தோட போட்டி போட வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது சவுலினுடைய எல்லாத்தையும் கொண்டு மேலே போட்டு பார்த்தாங்க. சவுலினுடைய கவசங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு தாவீது நடக்க போகும்போது இது நமக்கு ஒத்து வராது, எல்லாத்தையும் கலத்தி அங்கே வச்சுக்கிட்டு நான் எனக்கு பாணியில் போடுறேன்னு சொல்லி அவர் போனார். ஆண்டவரை சார்ந்து போனார். நீ நிந்திக்கின்ற இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகின்றேன் என்று சொல்லி அந்த பேட்டில் ஃபீல்டில் தாவீது ஜெயம் பெற்றார். அதுவும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம், இன்னும் மாம்சமும் ரத்தம் எல்லாம் அதில் கலந்தது தான். இன்றைக்கி நம்ம யாரையும் வெட்டி வீழ்த்துக்கு போவேல, மாறாக த டெவில் அண்ட் இட்ஸ் ஸ்கீம்ஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் நாம் போராடுகின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. வெளிப்படுத்தலெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா அவர்கள் சத்திய வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று நாம் காண முடியும். ஆக நம்முடைய வாழ்வினில் ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு பிசாசு வந்து அவரை சோதிக்கின்ற ஒரு சூழலிலும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகின்ற இறை வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு பிரயோகப்படுத்தி சாத்தானை மேற்கொண்டார் என்று நாம் காண்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2-edged sword, உருவ குத்தக்கூடியதாட்டு இருக்கின்றது. அந்த அப்படின்னு சொன்னால் அதில் பழக்கப்படு how to handle this 2-edged sword என்பது மிக பிரதானமானதாக இருக்கின்றது. நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு என்பது அவசியமானதாக இருக்கின்றது. ஆகவே தான் சங்கீதக்காரன் கூறுகின்றார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை I have treasured your words in my heart. இந்த இருதயம் ரொம்ப திருக்கானது. இந்த இருதயம் தான் அநேக நேரத்தில் சாத்தானுக்கு புகலிடமாக மாறிவிடுகின்றது. And it gives space for the devil. In order to prevent that, I always keep thy word in my heart. உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன். அதனால எனக்கு மனசு ஒரு யுத்த களமாக மாறாது. உம்முடைய வார்த்தைகளை நான் என் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுகின்றேன். அதனால் எனது இல்லம், நீர் எனக்கு தந்திருக்கின்ற குடும்பம் ஒருபோதும் ஒரு யுத்த களமாக மாறாது. உம்முடைய வார்த்தைகளை நான் என் இருதயத்துக்குள்ளே வச்சிருக்கேன். அதனால நீர் என்ன வச்சிருக்கக்கூடிய திருச்சபை ஒரு நாளும் யுத்த களமாக மாறாது. உம்முடைய வார்த்தைகளை நான் என் இருதயத்தில் வச்சிருக்கேன். அதனால என் பணியிடத்தில் நான் ஒரு யுத்த களத்தை உண்டாக்க மாட்டேன். உம்முடைய வார்த்தைகளை நான் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். என்னுடைய தேசத்திலே சேமத்துக்காக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் சொல்லி நான் விண்ணப்பிப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து சொல்லுகின்ற போது இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் போராட்டம் உண்டு என்று கூறுவதோடு மாத்திரமல்ல, அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு put on the whole armor of God என்று சொல்லுவதோடு மாத்திரமல்லாமல் தொடர்ந்து ஜெபத்தை வலியுறுத்துகின்றார். ஒருவேளை இந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் காடை 6 காரியங்களை சொல்லுகின்றார். இந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் காடுக்கு ஒரே ஒரு பதம் கொடுக்கணும்னு சொன்னால் தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். சத்தியம் யாரு? இயேசுதான். அடுத்தது மார்க்கவசம் நீதி யாரு தான்? இயேசுதான். அவரே தேவனால் நமக்கு சத்தியமும் நீதியும் ஆனார். அவர்தான் அடுத்தது நமக்கு கேடகமாக இருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகம், ஹீஸ் அவர் ஃபெய்த். அவர்தான் நமக்கு ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட். அவர்தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அதோடு மாத்திரமல்ல, வசனம், அவர்தான் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை கிறிஸ்துவாவே இருக்கிறார் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற போது ஹேவிங் அக்சஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவானவரையே தரித்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக இங்கே 18வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பி அலர்ட். சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உறங்கிக்கிட்டு இருக்க முடியாது. சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருந்தாலும் என்ன செய்யணும்? போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆள் விசுவாசி எப்பொழுதும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். எவ்ரி ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட். ஆவியில் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறேன். பவுல் நிறைய ஜெபங்களை பண்ணதை நம்ம வெள்ளிக்கிழமைகளை சிந்திச்சிட்டு வரோம். ஒரு இன்டெப்தா ஏதோ மேல்போக்கான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை நம்ம நாடுவோன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப திருமறை இனிக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆவலாக கற்கின்ற ஒரு சூழல், ஒரு அனுபவம் உண்டாகுன்னு சொன்னால் ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு அடுத்த ஒரு லெவலுக்குள்ளே நம்ம அது கொண்டு போகும். அப்படிப்பட்ட உன்னதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். இங்கே பவுல அப்போஸ்தலன் ஒரு போராட்ட களத்தில் நிற்கின்ற போது எபேசு திருச்சபை ஜெபத்திலே தரித்திருப்பதற்கு சொல்லுகின்றார். 19வது வசனத்திலே மேலும் நாம் படிக்கின்ற போது, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியனாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கூறுகின்றார். You pray that I may get the divine word to preach. டிவைன் வேர்டு வேணும்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் சர்ச்சையை தேடி வருகிறோம். ஆண்டவரே எனக்கு என்னுடைய ஆத்துமத்திற்கு தேவையான ஒரு வார்த்தையை தாரும் என்று சொல்லுகின்ற விண்ணப்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நம்மை ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்திலே வைத்திருப்புகின்ற அனுபவத்தை உணரச் செய்கின்றது. இந்த யுத்த களத்தில் நம்ம எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். ஏன்னா ஆண்டவர் ஆல்ரெடி ஹீ இஸ் ட்ரையம்ட் ஓவர் த டெவில். இயேசுவானவர் ஏற்கனவே சாத்தானின் மீது ஜெயம் அடைந்தவராக இருக்கின்றார். அவர் அடைந்த ஜெயத்தை நாம் தொடர்ந்து முன்னேக்கி கொண்டு சொல்லுவதற்கு அவர் அவருடைய சத்துவத்தில் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு செய்கின்றார். டோன்ட் ரிலை அப்பான் யுவர் finite or the physical strength, rather you take my strength என்று கூறுகின்றார். டிவைன் ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். அதோடு அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதற்கு அழைக்கின்றார். ஜெபத்திலே தரித்திருக்க அழைக்கின்றார். இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக கிறிஸ்தவ வாழ்வினில் ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்வாக வாழ ஆண்டவர் நம்ம ஒரு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.